என்பது செல்லமான குழந்தையை வேண்டுமென்றால் உருவாக்கும். ஆனால் கண்டிப்பு என்பது ஒழுக்கமான பிள்ளையை தாங்க உருவாக்கும். ஐயா, நெருப்பு தொட்டா சுடும், ஆனால் 2 வயது குழந்தை கண்ணுக்கு அது நெருப்புனா தெரியுது. நல்ல ஆரஞ்சு, மஞ்சள், ப்ளூன்னு கலர் கலரா விளையாட்டு பொருளால தெரியுது. இப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்க கனிவா போய் நெருப்பை தொடக்கூடாது என் செல்லம், என் பட்டுன்னு சொன்னா அந்த குழந்தை கேட்குமா? கேட்காது. நெருப்பை தொட தாங்க குழந்தை போகும். நெருப்பை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது தான் என்ற அழுத்தம் திருத்தமா சொன்னாதாங்க அந்த குழந்தை கேட்கும். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சுங்க. ஆனால் இன்னும் சமூக வலைத்தளங்கள்ல 90s கிட்ஸ் 2K கிட்ஸோடைய அக்கப்போர் மட்டும் முடிந்த பாடே இல்லைங்க. அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்டுட்டு படிக்கிற நேரத்தில் படிச்சுட்டு விளையாடுற நேரத்தை விளையாடிட்டு டிவியை மட்டுமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துருந்தவங்க தாங்க நம்ம 90s கிட்ஸு. இன்றைய காலகட்டத்தில் வளர குழந்தைகளுக்கு கண்டிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றுங்க. ஐயா, பெரிய பெரிய மகான்களும் ஞானிகளும் எப்படி உருவானாங்க தெரியுமா? அவங்க கண்டிப்புடன் கூடிய கல்வியை தாங்க ஐயா படிச்சாங்க. ஆசிரியர் சொல்வது தான் தெய்வ வாக்கு அங்கே. ஆனா இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்புடன் கூடிய கல்வியும் இல்லை, மாணவர்கள் மகான்கள் ஆவதும் இல்லை. கண்டிப்பு என்பதுதான் ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அகிம்சைக்கே உதாரணமான மகாத்மா காந்தியே ஒரு முறை அவருடைய ஆசிரமத்தில் வளர்ந்த குழந்தையிடம் கண்டிப்பா தாங்க ஐயா நடந்து கொண்டார். அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா? ஒரு பென்சில் எடுத்து ஏதோ எழுதி கொண்டிருக்கும் போது பென்சில் தீர்ந்து போயிடுச்சு. கடைசியா ஒரு 3 இன்ச் தான் இருந்திருக்கும். அதனால அந்த குழந்தை அந்த பென்சிலை தூக்கி போட்டுட்டு மகாத்மா காந்தி அவர்களிடம் இன்னொரு பென்சில் கேட்டு சென்றது அந்த குழந்தை. அப்ப காந்தி அந்த குழந்தையை பார்த்து 2 விஷயம் சொன்னாரு. நீ செய்த செயல் எப்படிப்பட்டது தெரியுமா? violence against the nature and the same time violence against the humanity. இந்த பென்சில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. இயற்கை தான் இந்த பென்சில் உனக்கு கொடுத்தது. இது கூட கிடைக்காம எத்தனை குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா நீ உனக்கு கிடைத்த பொருளை முழுதா பயன்படுத்தாம பாதியிலே தூக்கி போடுற என்று அவர் கண்டிப்புடன் சொன்னாருங்க. எனவே வளரும் பிள்ளைகளுக்கு கனிவை விட கண்டிப்பே அவசியமானது என்று உறுதியாக கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.